எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் நம்முடைய தமிழக மக்களுக்காக செய்த ஒரு காரியம் அவருடைய குடும்ப வாழ்க்கையை எந்த அளவுக்கு கெடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் இவர் அரசியலுக்கு வந்ததுனால செய்த ஒரு மிக பெரும் அதிர்ச்சிகரமான காரியமும் வெளியாகி இருக்கு. இப்படி பல அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு. அதையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்டிப்பா உங்களையும் மாபெரும் அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் இந்த செய்திகள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, தளபதி விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரே குறிக்கோளாக கொண்டு வந்து தன்னுடைய உச்சகட்ட சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு வந்தார். இது இப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா பல பேர் இவர் சினிமாவில் உச்சத்தில் இல்லை அப்படிங்கிற நிறுவனத்துக்காக பல விஷயங்களை செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் திரைத்துறையில் உச்சத்தில் இருந்தவர் தளபதி விஜய் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை உடைக்கிறதுக்காக இவங்க எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த விஷயத்தை உடைக்க முடியல. தளபதி விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் குடும்பத்துக்காக அவருடைய நேரத்தை அதிகமாக ஒதுக்குறாரு. அதனால தான் சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் கிட்ட எவ்வளவுதான் மனக்கசப்பு இருந்தாலும் டைவர்ஸ் லெவலுக்கு போகலை. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் சொன்னது மாதிரி என்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அரசியலுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் அர்ப்பணிக்கிறேன். நான் காசுக்காகவோ வேற எதுக்காகவோ வரல. இந்த மக்களுக்கு என்னை இவ்வளோ பெரிய உச்சத்தில் உட்கார வைத்த இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே முழுக்க முழுக்க தன்னை அரசியலில் ஈடுபடுத்துறதுல இருந்து அவர் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கவே இல்லை. தன்னுடைய குடும்பத்துக்காக கொஞ்சம் கூட நேரமே செலவு பண்ணாமல் இருந்திருக்காரு. இதுதான் அவருடைய குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு இப்போ காரணமாக இருந்திருக்கு. தன்னுடைய மனைவி சங்கீதா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் காரணமாக இருந்திருக்கு. இந்த டைவர்ஸுக்கு முக்கியமான காரணம் தளபதி விஜய் அவர்கள் என்னைக்கு அரசியலில் இறங்கினாரோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி மகன் யார்கிட்டையுமே அதிகப்படியான நேரத்தை ஒதுக்க முடியாமல் முழுக்க முழுக்க அரசியல் தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும், தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத தன்னுடைய முழு மூச்சாக கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் இப்போ வெளியே வந்திருக்கு. என்னதான் தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஒரு 30 நாள் கழிச்சு அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு வருடத்திற்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கலாம். கரெக்டாக எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி ஆளும் கட்சியுடைய சதி மிக பெருமளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தீராத அளவுக்கு உண்மையாக இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜயோடைய மனைவியான சங்கீதா அவர்கள் டைவர்ஸிற்கு அப்ளை பண்ணால் தளபதி விஜய் மேலே தமிழக மக்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வரும். அது எலெக்ஷனில் எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு சதி அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்குது. ஒவ்வொரு தமிழக மக்களும் தளபதி விஜய்க்கு ஆதரவாக இப்போ நின்றுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப இப்போ சமூக வலைத்தளங்களை பரவிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் கடைசியாக தளபதி விஜய் அவர்களிடம் சொன்ன வார்த்தை அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு மேலேயும் நான் உங்களோட வாழ விரும்பலை. அதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் என்னோட நேரத்தை செலவு பண்ணலை. இனியும் என்னுடைய வாழ்க்கையை நான் தனிமையிலேயே கழிக்க விரும்பலை. அதற்கு நான் அமைதியான வாழ்க்கையை தேடிட்டு போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இன்றைக்கி நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணால் உங்களை பற்றி பல பேர் தவறாக பேசுவாங்க. ஆனால் அதற்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அமைதி முக்கியம். இனியும் நான் இந்த மாதிரி உங்களோட தொடர முடியாது. என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் நீங்கள் நல்லவர் அப்படிங்கிறது எனக்கு 100% உண்மையாக தெரியும். இந்த உலகம் உங்களை என்னால் தவறாக பேசினா அதற்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களிடம் கடைசியாக சொன்ன வார்த்தையும், அதற்கு தளபதி விஜய் அவர்கள் உன்னுடைய விருப்பம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காரு. நேயர்களே, இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் மேலே நியாயம் இருக்குது, யார் மேலே தவறு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.